Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா TNPSC ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படினா TNPSC Group 2 மற்றும் 2A கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஜூலை 15 2025 ல இருந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகுது. சோ இதற்கான டீடைலை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிக்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். சோ फ्रेंड्स, நீங்க Chrome browserல உங்க சிஸ்டம் இருந்தாலும் சரி லேப்பா இருந்தாலும் சரி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படினா Chrome browserல TNPSC னு டைப் வந்து பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு உங்களால வந்துட முடியும். இதோட நோட்டிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படினா இங்கிலீஷ் மற்றும் தமிழ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை கிளிக் பண்ணிட்டு இதுல என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கான என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒருங்கிணைந்த குடியமைப்பு பணிகள் தேர்வு 2 மற்றும் 2A பணிகள் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. மற்றும் அறிவிக்கை நாள் பாத்தீங்க அப்படினா 15/7/2025. இது இணைய வழியில தான் அப்ளை பண்ண முடியும். இது லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்க அப்படினா 13/8/2025 அப்போ உங்களுக்கு இது க்ளோஸ் வந்து ஆகுது. ஒருவேளை இதுல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்றாங்க. அது 18 ல இருந்து 20ஆம் தேதி வரைக்குமே நீங்க 2 நாள் இந்த 3 நாள்ல வந்து உங்களுடைய கரெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். இதுல தேர்வு முதல் நிலை எப்போ வந்து கொடுத்திருக்காங்க, எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28/9/2025 அப்போ உங்களுக்கு இந்த முதல் நிலை தேர்வு வந்து நடைபெறும். இரண்டாவது பாத்தீங்கன்னா முதன்மை தேர்வு நாள் நடைபெறும் நாள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முதல் நிலை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது வெளியிடப்படும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க பிரிலிமினரி ஐடி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 28/9/2025 அப்போ நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் எவ்வளவு வேகன்சி வந்து விட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த PDF ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதவி உங்களுக்கு மற்றும் எந்த துறை சார்ந்தது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இது டீடைலா கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேகன்சி இதுல 15 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து தொகுதி 2 னு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 2 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு தொகுதி 2A கான பணிகள் மொத்தமா உங்களுக்கு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 595 அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 645 வேகன்சி வந்து இந்த TNPSC Group 2 மற்றும் 2A காக கொடுத்திருக்காங்க. இது டோட்டலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றும் இதுல என்னென்ன வந்து இருக்குது அப்படிங்கறத தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க வந்து TNPSC வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர்ல நீங்க வந்து போகலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்ளை பண்றீங்க அப்படினா நீங்க OTR அதாவது முதல் முறையா நீங்க பதிவு பண்ணும்போது 150 ரூபாய் பே பண்ற மாதிரி வரும். அதற்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க கீழ வந்து முதன்மை பக்கம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படினா கீழ ரெஜிஸ்டர் யூசர் மற்றும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர்னு இருக்கும். புதுசா பதிவு பண்றவங்க அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல ஐடி லாகின் பண்ணிட்டு உங்க டீடைல் 10th மற்றும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதோட டீடைலை கொடுத்து நீங்க முதல் முறையா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னா ரெஜிஸ்டர் யூசர்னு வருவீங்க. இந்த ரெஜிஸ்டர் யூசரை கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படியே கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்க லாகின் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கீழே கேப்சர் போட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜ்ல நீங்க கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி TNPSC நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுல மேஜரா உங்க கையில என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டீடைலாம் பார்த்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா தொடர்கன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண பிறகு இந்த டீடைலாம் வந்து பார்த்துக்கோங்க. இது எதற்காக அப்ளை பண்றீங்க. இதற்கு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸ் வந்து டிக் வந்து பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய புகைப்படமும் கையொப்பத்தையும் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும். அது எப்போ நீங்க டேட்ல வந்து போட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டையும் இதுல நம்ம மென்ஷன் பண்ணணும். போட்டோ மற்றும் இந்த ஒரு சைனை கம்ப்ரஸ் பண்றதுக்கு நீங்க TNPSC கம்ப்ரஸரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி இதில் நீங்கள் உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே சூஸ் ஃபைல் இருக்கும். இதில் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே கன்வெர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க உங்கள் ஃபோட்டோ ரெடி ஆகிடும். இதை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் யுவர் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் சைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைலுடைய செலக்ட் பண்ணி இந்த உங்களுடைய சைனை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே கம்ப்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணிட்டு கீழே டவுன்லோட் யுவர் இமேஜ் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த டேட்டை நீங்க சூஸ் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுடைய போட்டோவை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதை அப்லோட் பண்ணிட்டு சேவ் போட்டோ அப்படிங்கறத கிளிக் பண்ணதா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி போட்டோ அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்த பிறகு தான் கரெக்ட்டா சப்மிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதன் போல இந்த சைனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுல சேவ் சிக்னேச்சர் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி வந்துரும். அதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ப்ரொஃபைல்ல என்னென்ன இருக்கோ அது மொத்தமே இதுல ஷோ பண்ணிருப்பாங்க. இதை பார்த்துட்டு கீழே கரெக்டா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதில் எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. OTRல எப்படி இருக்கோ அதே போல சேமா இருந்தா மட்டும் தான் இது வந்து அக்செப்ட் ஆகும். அப்படி நீங்க எதனா வந்து எடிட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ எடிட் இன் OTR இருக்கும்.
இதில் கரெக்டாக வந்து கொடுத்து நீங்கள் அதில் சேவ் பண்ண பிறகு இதில் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே வந்து ஆகிடும். சப்போஸ் மேலே இருக்கிற டீட்டெயில் தான் இங்கேயும் கொடுக்குற மாதிரி வரும், அதை பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ண பிறகு கீழே சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த இடத்துல டிக் வந்து பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், நீங்கள் ஒருவேளை டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துட்டு அதற்கான சதவீதம் எதனுடைய குறைபாடு அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நோ வந்து கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அரசு பணியில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் இருந்தீங்க அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துங்க, இல்லைனா நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதற்கு மேக்ஸிமம் எல்லாமே நோ தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் மேலே கேசஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எஸ் வந்து கொடுத்து அது என்ன அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுன்னு இருக்கும் துணைவியை கொண்டுள்ளவராக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் இருந்துச்சுன்னா எஸ் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வனவர் பகுதிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 10th மற்றும் 12th ப்ளஸ் நீங்கள் வந்து யூஜி படிச்சிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிக்கணும். இதற்கான குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக டிகிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த பதவிக்கு வந்து எஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லை நீங்கள் நோ வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டிசபிள்ட் ஆகிடும். ஸோ இதில் நோ கொடுத்துட்டு இதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நோன்னு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுடைய 10th 12th ரிசல்ட்ஸை எப்போ உங்களுக்கு வெளியிடப்பட்டது மற்றும் அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் அதில் ஒரு தமிழ் பாடமாக எடுத்து படித்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபிசிக்கல் மற்றும் விஷன் ஸ்டாண்டர்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எதனா படிச்சிருந்தீங்கன்னா அதை டிக் வந்து பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் தமிழ் வழி சான்று உங்ககிட்ட இருக்கான்னு வந்து கேட்டிருக்காங்க. இருந்துச்சு அப்படின்னா எஸ் வந்து கொடுத்துட்டு இதை எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th படிச்சிருந்தா மட்டும் இதில் வந்து எடுத்துக்காது. நீங்கள் 3மே செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 10th 12th மட்டும் நான் படிச்சிருக்கேன், நான் அதை மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதுக்கு சூட்டபிள் ஆகாது. அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு வந்து போட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இல்லைனா இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே வேணும் அப்படிங்கிறத செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா முதல்நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம். அதன் பிறகு உங்களுக்கு மெயின் எக்ஸாம் எங்கே வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 2 மையங்களை நீங்கள் சூஸ் வந்து பண்ணலாம். அதன் பிறகு உங்களுக்கு பேப்பர் 2 மெயின் எக்ஸாம் இந்த தேர்வும் எங்கே எழுதணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் வந்து எதில் லாங்குவேஜில் எழுதுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பொது தமிழ், நான் வந்து தமிழில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இருக்கா இல்லையான்னு வந்து இங்கே ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே பார்த்த பிறகு கீழே டிக் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா திஸ் பேஜ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் எதையும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 200 KBக்குள்ள உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கன்ஃபார்ம் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு எஸ் அக்ரி ப்ரொசீட்னு வரும். இப்போ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக ஒரு ஃபைனல் வந்து கேட்கும். இதில் மேலே ஒரு டிக் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அபோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபைனல் சப்மிஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த ஒரு பேஜை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லியாக சப்மிட் வந்து ஆகிடுச்சு. இந்த பிரிண்ட் வேணும்னா இந்த இடத்துல பிரிண்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம்.